அனைவருக்கும் வணக்கம். வண்ணரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கான 2024 ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அஷ்டமாதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 6வது ஸ்தானத்தில் பகை பெற்று மறையிறது ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க அம்சம்னே சொல்லலாங்க. இந்த கிரக அமைப்புனால மீன ராசிக்கு நிறைய நன்மைகளை இந்த மாசத்துல எதிர்பார்க்கலாங்க. நல்ல காரியங்கள் மேல இருந்த தடையெல்லாம் விலகுங்க. இந்த மாதத்துல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல பல தாமதங்களையும் தடைகளையும் சந்திச்சிருக்கலாங்க. வீணான அலைச்சலும் கூடவே இருந்திருக்குங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறி இந்த மாசத்துல எடுத்த காரியங்கள் உடனுக்குடன் நடக்குங்க. அது மட்டும் இல்லாத வெற்றிகரமாகவும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. மனசில் இருந்த வேதனைகள், நீங்காத துன்பங்கள், இதிலிருந்தெல்லாம் இந்த மாதத்தில் விடிவு கிடைக்குங்க. நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடையுங்க. எந்த காரியத்தை தொடங்கணும்னாலோ இல்லை நடத்தணும்னாலோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்குங்க. இந்த காரியம் எப்படி நடக்கும், வெற்றி அடையுமா இல்லை தோல்வியில் முடியுமா, இது போன்றதொரு நெகட்டிவான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாங்க. இந்த மாதத்தில் அதெல்லாம் மாறி பாசிட்டிவான எண்ணங்களும் தைரியமாகவும் இருப்பீங்க. அதற்கு அடுத்ததா 9வது ஸ்தானமான தர்மஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானும் 3வது ஸ்தானத்தில் சேர்க்கை பெறாங்க. இது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த யோகத்தினாலையும் சுக்கிர பகவான் பலம் இழக்கிறதுனாலையும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாங்க. ரொம்ப கடினமான வேலையை கூட விரைவாக முடிக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத நல்ல புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அருமையான வேலையாட்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைவாங்க. தொழில் ரொம்ப சிறப்பாக நடந்து அதுக்கான வருமானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான வளர்ச்சி இருக்குங்க. கூடவே செலவுகளும் அதிகமாக ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இந்த மாதத்தில் சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நிலம் வாங்கிறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சமாவது கடன் பெற்று வாங்கிறது கூடுதல் சிறப்பளிக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முதல் 3 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வேகத்தில் எதுவும் கைகூடி வராதுங்க. அதிக முயற்சிகள் தேவைப்படுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு மீடியமாக போகுங்க. பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்கணுங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ பிடிக்காத விஷயங்களையெல்லாம் பேசுறதையோ செய்யறதையோ கொஞ்சம் தவிர்த்தா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் முதல் 3 வாரங்கள் நல்லா இருக்குங்க. கடைசி வாரத்தில் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. அதற்கடுத்ததாக புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் 3 வாரங்கள் நல்ல பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மீனராசிக்கு இது 7.5 சனி காலமாக இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் பெறதுனால 7.5 சனி காலத்திலையும் ஒரு சில நன்மைகளை பெறலாங்க. ராகு பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. மற்றவங்க வியக்கிற அளவில் கூட உங்களோட அறிவாற்றல் இருக்குங்க. அதனால் இந்த வாய்ப்புகளை புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக இந்த மாதத்தில் எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணுங்க. அதற்கு அடுத்ததாக கடன் வாங்கும்போது கால்குலேட் பண்ணி வாங்கணுங்க. தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. அதிகமாக கடன் வாங்கும்போது வட்டிகளும் அதிகமாகுங்க. பின்னாடி கடன் சுமையும் பெருகிருங்க. அதனால் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கணுங்க. அதற்கு அடுத்ததாக பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரிகிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்கணுங்க. பிரச்சனைக்குள்ளே போனால் இன்னும் பிரச்சனை பெருசாயிருங்க. புதன் பகவான் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து வக்ரமாக இருக்காருங்க. இந்த காலகட்டங்களில் நிலம் வாங்கும்போதோ சொத்து வாங்கும்போதோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு வாங்கணுங்க. அது மட்டும் இல்லாத கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணுங்க. தாயாரோட உடல் நலத்திலையும் அதிக அக்கறை செலுத்தணுங்க. மொத்தத்தில் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்குங்க.
ஒரு டீசெண்டான முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.